ஹாய். இதுதான் என்னோட அழகான மாடி தோட்டம். நல்ல பச்சை பசேல்னு அழகா இருக்குல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு எதிரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருந்து என்னோட மாடி தோட்டத்தை லாங் ஷாட்டில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நிறைய பேர் நல்லா இருக்கு, அழகா இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் மாடியில் இவ்வளோ வெயிட் ஏற்றாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட மண் கலவையில் 4ல் 1 பங்கு தான் செம்மண் இருக்கும், 2 பங்கு தேங்காய் நார், 1 பங்கு உயிர் உரங்கள், தொழு உரம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கெல்லாம் கலந்து செடி வச்சுருக்கிறதுனால வெயிட் அவ்வளோவா இருக்காது. மரத்தையும் இவ்வளோ ஹைட்டாக வளர்க்காதீங்க, அதுவுமே வெயிட் ஏறும்னு சொல்லியிருந்தாங்க. மாடி தோட்டத்தை பொறுத்தவரை மரங்களையெல்லாம் கட் பண்ணி தான் வளர்க்கணும். நானும் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா மரங்களையும் கட் பண்ணி விட்டுருவேன். செடிகளுக்கு தண்ணி விடும்போது அந்த தண்ணி தரையில் ஊறி போய் அதனால் கூட மாடிக்கு சேஃப்டி இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் தேங்காய் நார் கலந்து செடி வச்சுருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி விடுவேன். அதுவும் அளவாக தான் தண்ணி விடுவேன். கீழே வழிஞ்சு போகிற அளவுக்கு தண்ணி விட மாட்டேன். அது இல்லாமல் நான் ஸ்டாண்டு வச்சு ட்ரெயின் செல் மேட் வச்சு அதுக்கு மேலே தான் க்ரோ பேக்கில் செடி வச்சுருக்கேன். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி கீழே வழிஞ்சாலும் உடனே காஞ்சு போயிடும், தேங்காது. அப்புறம் இந்த பழமரங்களோட சேர்த்து பூச்செடிகளும் கொஞ்சம் வைங்கன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட இப்போதைக்கு செம்பருத்தி பூவில் 5-6 கலர் இருக்குது. டிசம்பர் பூவில் 5-6 கலர்ஸ் வச்சுருக்கேன். மல்லியில் 3-4 வெரைட்டி வச்சுருக்கேன். அரளிப்பூலையும் 3-4 கலர் இருக்குது. காகிதப்பூவில் 3 கலர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கனகாமரம், ஜாதி மல்லி, நித்திய மல்லி, சேஞ்சிங் ரோஸ், நாட்டு ரோஸ், சாமந்தின்னு ஏகப்பட்ட பூச்செடிகள் இருக்குது. ஆனால் அதை விட பழமரங்கள் தான் நிறையா இருக்கும். ஓரளவுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு செடியும் நானே பார்த்து செலக்ட் பண்ணி என்னோட கையால் நடவு பண்ணது. இந்த செப்டம்பர் மாதம் வந்தால் கரெக்டாக 4 வருஷம் ஆகும் என்னோடய மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி. என்னோட இந்த அழகான மாடி தோட்டம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.